நாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி சிவலோக நாதன். திருவிடைமருதூர் கேம்ப்பு புதுப்பிரிவா பாலப்பிரிவா 2 பேரும் இந்த ஏரியாவில் கேம்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டாக்டர் பத்ரிநாத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது. இது மாதிரி சிவராமனை கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாலப்பிரிவா சொல்லியிருந்தேன். என்ன ஏதோன்னு நானும் போயிருந்தேன். அப்போ பாலப்பிரிவா நீ என் கூட கேம்பில் இரு அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு மாருதி ஆம்னின்னு நினைக்கிறேன், அதில் தான் போயிட்டு இருந்தேன். அதில் என்ன ஓட்ட சொன்னால் நானும் ஓட்டிகிட்டு வந்திருந்தேன் ஒரு வாரத்துக்கு. இப்போ நிறைய அனுபவங்கள். அப்போ சூரி காரைக்கால் ஆடிட்டர் கணபதி சுப்பிரமணியம்னு பேர், சூரியன்னு கூப்பிடுவா. சந்தி பண்ணிட்டு இருக்கும்போது மெட்ராஸ் வரும்போது நீங்கள் வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் மெட்ராஸ் போன அப்புறம் அவரும் வந்திருந்தார். அவர் என்ன பத்மா சுப்பிரமணியம் அதுக்கு அழைச்சின்னு போனார். அங்கே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஒல்லியாக இருந்தார், தாடி இருந்தது, உட்காண்டிருந்தார். சொன்னார், இவர் மகாபிரிவாளுடைய தம்பி, ஒரு பேர் சிவன் சார் அப்படின்னு பேர் அப்படின்னு சொன்னார். சரின்னு ஒரு மாதுளம்பழம் வாங்கிட்டு போயிருந்தேன். அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணேன். உடனே சிவன் சார் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற ஷாமலா மாமி, பத்மா சுப்பிரமணியத்தினுடைய அண்ணா பாலகிருஷ்ணனுடைய ஒய்ஃபு, மாமியை கூப்பிட்டார். இந்த மாதுளம்பழத்தை கொடுத்தார். என்ன சார், இதை உடனே ஜூஸ் பிழிஞ்சு கொண்டு வருவா அப்படின்னு கேட்டா. ஆமாம் பின்ன அப்படின்னார். உடனே எணிப்படிகள் மாந்திரர்கள் ஒரு புஸ்தகம் எனக்கு கொடுத்தார். அவனே ரொம்ப பெருமையாக உடனே அதுக்கு எவ்வளோ ரூபான்னு கேட்டு ரூபா கொடுத்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சிருந்தது, நான் ரூபா கொடுக்காமல் இருந்திருந்தேனே சிவன் சார் விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு. அதில் ஒரு டைரி அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் பிற்காலத்தில் தெரிய வந்தது. அந்த டைரியை நான் பார்க்கும்பொழுது அதில் சிவராமன் PRO சங்கர நேத்ராலயா 1-50 அப்படின்னு போட்டிருந்து, ஒரு புஸ்தகம் 50 ரூபா அப்படின்னு. அவருடைய டைரியில் நம்மளுடைய பேரை அன்றைக்கி அவர் குறிச்சுட்டார். அவருடைய டைரியில் குறிச்சுட்டாருங்கிறத விட என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஜென்மாக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கார் அப்படின்னு அப்புறமா தான் புரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லை, அப்படியே விட்டுவிட்டேன். அப்புறம் சங்கர நேத்ராலயா பணி, அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு, அதில் நிறையா வேலைகள். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை சங்கர நேத்ராலயாவில் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பையன், ஒரு டெக்னீஷியன், ரொம்ப க்ளோஸ் டு டாக்டர் பத்ரிநாத். அவர் திடீர்னு காணா போயிட்டார். முதல் நாள் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தார், மறுநாளைக்கு வரலை. டாக்டர் பத்ரிநாத்துக்கு ரொம்ப வருத்தம், நல்ல ஒர்க்கர் அப்படின்னு, காணா போயிட்டாரே அப்படின்னு. வீட்லேயும் யாருக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. சரின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா. அப்போ யாரோ டாக்டர் பாஸ்கரன்ட்ட சொன்னால், இதேமாதிரி கேரளாவில் பிரஷ்னம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு. டாக்டர் பாஸ்கரனுக்கு தெரிஞ்சவர் முரளி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இதேமாரி கேரளாவில் எனக்கு தெரியும், நான் பிரஷ்னம் போட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவருடைய பிரதரின்ல, அவருடைய சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் மிருதங்க வித்வான் ட்ரிஷூர் மோகன். அதனால் அவளுக்கு தெரிஞ்சவா இருக்கா பிரஷ்னம் போடுறவர் ஒருத்தர், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் தனியாக போக வேண்டாம், நேத்ராலய சார்பில் என்னையும் போ அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு முரளி யாருன்னு தெரியாது. அப்போ தான் அவர் கூட ஃபஸ்ட்டு ட்ரிஷூர் போனேன். மார்ச் மாதம் 6ஆம் தேதி, வருஷம் சரியாக ஞாபகம் இல்லை, மேபி 1992 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்போ கல்யாணம் ஆகிடுது. அதனால் இட் ஷுட் பி
ஆஃப்டர் மே 1992 அப்படி தான் இருக்கணும். 92 ஆர் 93 எக்ஸாக்டாக தெரில. அங்கேருந்து ட்ரிஷூர் போனோம். இதெல்லாமே ஒரு ட்ராமாங்கிறது பின்னாடி தான் தெரிஞ்சுது. ஏதோ படிக்கிற பார்த்தோம், என்னவோ சொன்னார், அந்த பையன் வருவான்னார், வரமாட்டான்னார், வந்தாலும் வரலாம், வரலைன்னாலும் வரல, அதே மாதிரி ஏதோ சொன்னார். ஆனால் இந்த ட்ரெயின் ஜேர்னி ஃபுல்லாக முரளி வந்து என்கிட்ட சிவன் சாரை பற்றி பேசின்னு வந்தார். தட் வாஸ் தி டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே ராமகிருஷ்ண பரமஹம்சர் புஸ்தகம் படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். விவேகானந்தர் படிச்சிருக்கேன், அரபிந்தோ படிச்சிருக்கேன், புட்டுப்பருத்தி சாய்பாபா புஸ்தகம் படிச்சிருக்கேன், நிறையா மேன் ஆஃப் மிராக்கிள் அதெல்லாம் படிச்சிருக்கேன், நிறையா படிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறையா புஸ்தகம் படிச்சிருக்கேன், படிச்சுட்டே இருப்பேன். அதில் எஸ்பெஷலி மகேந்திரநாத் குப்தா அவருடைய காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா படிக்கும்பொழுது எல்லாம் எனக்கு தோணும், நமக்குன்னு ஒரு குரு வருவார், நம்மளும் அந்த குருவை பற்றி இப்படிலாம் எழுதணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். நான் எனக்கு வர குரு எப்படி இருக்கணும்னு ஒரு நான் வந்து என் குருவை இது பண்ணி வச்சுருந்தேன். அவர் வந்து பெரிய ஞானியாக இருக்கணும். ஞானினா என்னன்னே தெரியாது, இருந்தாலும் அவர் பெரிய ஞானியாக இருக்கணும், ஆனால் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கணும். ரொம்ப பெரியவராக இருக்கணும், ஆனால் ரொம்ப சௌலபியமாக இருக்கணும். அப்படி இப்படின்னு இந்த கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சுருந்தேன். என்கிட்ட ரொம்ப இதுவாக இருக்கணும், நான் அவருக்கு சிஷ்யனாக போகிறேன்னு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. எல்லா எண்ணத்தையும் தூண்டி விட்டதும் அவர் தான். இந்த முரளி அதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்பொழுது என்னவோ மனசுக்குள்ளே ஆக்கிரமணம் பண்ணிட்டான், இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சிவன் சார் ஒரு தடவை பத்மா சுப்பிரமணியம் மாத்தில் பார்த்துருக்கேனே தவிர ஒன்றும் அப்போல்லாம் இதுவாகலை, அந்த இம்ப்ரெஷன் இல்லைன்னா ஒரு பாதிப்பு, ஒரு ஈர்ப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ட்ரெயின் ஜேர்னியில் அவ்வளோ ஏற்பட்டது. அங்கேருந்து திரும்பி வந்த உடனே அப்போ கௌரிகிட்ட சொன்னேன், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பெரியவாளுடைய தம்பி சிவன் சார்னு இருக்கார், அவரை தரிசனம் பண்ண போகிறோம், முரளி வந்து அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லியிருக்கார். யார் முரளின்னா சொன்னேன், இதே மாதிரி முரளின்னு ஒருத்தர். அன்றைக்கி முரளியும் மீனாவும் வந்தா, முரளியோட ஒய்ஃப் மீனாவும் 2 பேரும் ஆற்றுக்கு வந்தா. ரொம்ப நல்ல கப்பல், நல்லா பேசியிருந்தா. அப்புறம் நான், முரளி, மீனா, கௌரி 4 பேரும் கிளம்பி சிவன் சார் பிஞ்சால சுப்பிரமணியத்தில் இருந்தார். இந்த டி நகரில் போத்தீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு இது பிஞ்சால சுப்பிரமணியத்தர், நல்லி செட்டியாருடைய வீடு அப்படின்னு பின்னாடி தெரிஞ்சுட்டேன். அங்கே இருந்தார். போனோம். சிவன் சார் உடனே முரளி வந்து ரொம்ப பழக்கம், நிறையா தெரியும். சிவன் சார்னாலே முரளி மோகன் அப்படின்னு சொல்லுவாள். முரளியோட தம்பி மோகன் ஒருத்தர் இருந்தார். அதனால் முரளி ரொம்ப எல்லாரையும் அழிச்சுன்னு போவார். இப்படிலாம் முரளி ஆற்றுலேயே சிவன் சார் கொஞ்ச நாள் இருந்திருக்கார். வந்து இது மாதிரி சொன்னார், சிவராமன் சங்கர் நேத்ராலயில் இருக்கார் அப்படின்னு. நமஸ்காரம் பண்ணா, கௌரியும் நமஸ்காரம் பண்ணா. அப்போ சார் சொன்னார், ஏணிப்படிகள் படிச்சிருக்கியா அப்படின்னாரு. நான் வாங்கின்னு போனேன், ஆனால் படிக்கலை அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு சிவன் சார் சொன்னார், படிக்கக்கூடாதுன்னு இல்லை, படிக்க சந்தர்ப்பம் வரல அப்படி தானே அப்படின்னார். நான் சிரித்தேன். அப்போ சார் சொன்னார், என்னமோ ஈர்ப்பு வந்துடுத்து, அந்த ட்ரெயின் ஜேர்னிலேயே ஈர்ப்பு வந்துடுத்து. அதுக்கப்புறம் சார் உத்தரவு கொடுத்தாரு, கிளம்புறான்னு. முடிஞ்சும்போது வா அப்படின்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது நாள் போனேன், நானும் கௌரியும் போனோம். நேத்திக்கு வந்தியோ அப்படின்னார். ஆமாம் சார். 2வது நாள் முரளி வரல, நாங்களே தான் போனோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தோம், அப்படியே உட்காண்டிருந்தோம், எல்லாம் பண்ணோம். அப்புறமா கிளம்பும்போது முதல் தடவை முடிஞ்சும்போது வான்னு சொன்னவர், அப்பப்போ வந்துட்டு போயின்று அப்படின்னார்.
சரி சார்ன்னு சொல்லிட்டு கிளம்பினோம். அப்புறம் 3வது நாள் போனோம். நேத்திக்கும் வந்தியோ அப்படின்னார். ஆமாம் சார். கொஞ்ச நேரம் இருந்தோம், கிளம்பினோம். கிளம்பும்போது சார் சொன்னார், முடிஞ்சம்போது வான்னு சொன்னவர், அப்பப்போ வான்னு சொன்னவர், அடிக்கடி வா அப்படின்னார். அப்புறம் 4வது நாள் போனோம். உடனே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு கிளம்பும்போது சார் சொன்னார், தினசரி வரையோ வா அப்படின்னார். அப்புறம் அதுக்கப்புறம் 5வது நாள் 6வது நாள் அப்படி வரிசையாக டெய்லி போயிட்டு இருந்தோம். அப்போ சிவராத்திரி வந்தது. அப்போ ஒரு டிவிஎஸ் சாம்ப் வச்சுருந்தேன். அதில் உட்காந்து பின்னாடி கௌரி உட்காந்துருந்தேன். அப்படியே மகாலிங்கபுரத்துலேருந்து டி நகருக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ வழியில் மகாலிங்கபுரம் கோவில். அப்போ கௌரி சொன்னால், அதேமாதிரி இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்கு, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாமான்னா. நான் ஒன்றும் பதில் சொல்லலை. என் காதில் விழ போல இருக்குன்னு 2வது தடவை மறுபடியும் கேட்டா, சிவராத்திரியாக இருக்கே, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாமான்னு. சார் தான் சுவாமி, அதுதான் கோவில், அதுதான் தெய்வம் அப்படின்னேன். ஒன்றும் பதில் சொல்லலை. சரின்னு சார்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணோம். எப்போ போனாலும் அந்த போத்தீஸ் வாசலில் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு முழம் பூ வாங்கிப்போம். நான் போன உடனே சார் 2 காலையும் இப்படி வைப்பார், அழகாக இப்படி வைப்பார். அந்த காலை சுற்றி அப்படியே இந்த யூ ஷேப்பில் அந்த பூ அதில் வச்சுவிட்டு அப்படியே நமஸ்காரம், சாஷ்டாங்கமாக எழுந்து 4 தடவை நமஸ்காரம் பண்ணுங்கிற அந்த சிரமங்கள்லாம் கிடையாது. அப்படியே அந்த டேபிள் ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கும், அதில் சார் உட்காண்டிருப்பார். அதுலேயே அந்த கிராஸ் லெக் போட்டு காலை வச்சுருப்பார். அப்படியே உட்காந்த மாதிரியே அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கலாம். காலில் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துப்போம். கோவிலுக்கு போய்ட்டு வரையோ அப்படின்னார் சார். இல்லை சார், நேரம் இங்கே தான் வரேன் அப்படின்னு சொன்னேன். இப்படியே தலையாட்டினார். சார் தலையாடுறது அழகாக இருக்கும். தாடியோடு அப்படி தலையாட்டும் பொழுது யானை அப்படி தலையாட்டுற மாதிரி இருக்கும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து, கோவிலுக்கு போய்ட்டு வரையோ அப்படின்னார். இல்லை சார், நேரம் இங்கே தான் வரேன் அப்படின்னேன். இதுதான் கோவில், இதுதான் சுவாமின்னு சொல்லிட்டு வந்தியோ அப்படின்னார். கௌரிக்கு ரொம்ப உடம்புல படபடன்னு ஆகிடுது. ஆமாம் சார், அதே வார்த்தை தான் சார் அவர் சொன்னார் அப்படின்னா. நீ எப்படி நினைக்கிறியோப்பா அப்படியே ஆகும் அப்படின்னார். அது ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன். இன்னி வரைக்கும் அந்த வார்த்தை சத்தியமாக நடந்துட்டுருக்கு. அவர் இருக்கிற இடம்தான் கோவில், அவர் தான் தெய்வமாக. எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் அதை சார் அருள் பாலிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி தொடர்ந்து சார்கிட்ட போக ஆரம்பித்தோம். ஏதோ ஒரு ஈர்ப்பு சார்கிட்ட. ஆனாலும் இந்த மனுஷ புத்தி அப்படிங்கிறது நன்னா வேலை செய்யும். சார்கிட்ட போகணும், ஆனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. போன மாதிரி இருக்கணும், போகாத மாதிரி இருக்கணும். தொட்டுவிட்டு வரா மாதிரி. அப்படி போயிட்டு சாரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அனுகிரகத்தை அப்படியே அள்ளி எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடணும். இதே மாதிரி ஒரு தடவை போகும்போது ஒரு 10 வேலையை வச்சுட்டு சாருக்கிட்ட போய் அப்படியே நமஸ்காரத்தை பண்ணிட்டோம். சார், உத்தரவு வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு. நோ, உத்தரவு கொடுத்தா தான் வாங்கிக்கணும், உத்தரவை வாங்கிக்க கூடாது அப்படின்னார். சரி சார் அப்படின்னேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட சாருக்கிட்ட உத்தரவு தாங்கோ சார்னு கேட்டதே கிடையாது. அப்படி போய் உட்காந்துருப்போம், அவ்வளோதான். சாருக்கு எப்போ தோன்றுதோ அப்போ அந்த விரல் அப்படி சுடுவார், போகலாம் ரைட் அப்படிம்பார். அப்புறம் உத்தரவு வாங்கிப்போம். சில நாளைக்கு ஒரு வேலையை வச்சுக்கூடாது. இன்றைக்கி போய் சார்கிட்ட ரொம்ப நேரம் உட்காந்துன்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போய் உட்காந்து நமஸ்காரம் பண்ணுவோம். போகலாம் ரைட் அப்படிம்பார். சரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஓடி வந்துடுவோம். ஏதாவது ஒரு வேலையை வச்சுட்டு அங்கே போனோம், அன்றைக்கி ஒழிஞ்சோம், உத்தரவே கொடுக்க மாட்டார்.
இதெல்லாம் இப்போ நினைக்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கு. என்ன பிரபு அது? அவளுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு? He has got everything to lose and we have got everything to gain. அதுதான் குரு சிஷ்யனுடைய காம்பினேஷன். வேறு எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் மியூச்சுவலி, ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட மியூச்சுவலாக பெனிஃபிஷியலாக இருந்தாலே ஒழிய அதனுடைய பாண்டிங்கோ அதனுடைய லாங்குவிட்டியோ கொஸ்டின் ஆகிடும். ஐ எம் எவ்ரிதிங் டு கெயின் அண்ட் ஹி ஹஸ் காட் எவ்ரிதிங் டு லூஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து போயிட்டே இருக்க முடியும், பாண்டிங் இருந்துகிட்டே இருக்க முடியும்னா அது குரு சிஷ்ய பாண்டிங்கில் தான். அவருக்கு என்ன தலையெழுத்து? நம்மளை மாதிரி ஒரு சாதாரண சாக்கடையெல்லாம் தங்கிட்ட வச்சுண்டு அவர் இருந்த ஸ்டேஜில் என்ன ஒரு ஒரு அந்தராத்மாவில் அப்படியே ஆத்மாராமா அப்படின்னு சொல்லுவா, அதில் அப்படியே திளைச்சின்னு இருக்கிற ஒரு பிரபு அந்த நிலைமையை விட்டு இறங்கி நம்ம கூட வந்து உக்காந்துண்டு நம்மள்கிட்ட பேசிண்டு தலையெழுத்த கருணைன்னா வேற என்ன? இது நமக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நம்ம கூட அப்படி உட்காத்தி நம்மளையும் உட்காத்தி வச்சிருக்காளே பக்கத்தில். இதை விட உலகத்தில் வேற என்ன செய்யணும்? ஆச்சரியமாக இருக்கு. ஒரு தடவை நேத்ராலயிலேருந்து வந்துட்டு அதுக்கு வந்துட்டு உடனே கௌரி அழிச்சுட்டு நேராக சார்கிட்ட போகிறது. அதான் ரொட்டீன் எப்போதுமே. வந்தேன், கௌரி வந்து பெரிய சாரினுடைய ஃபோட்டோக்கு எடுத்தாப்புல உட்காந்து பாடின்னு இருந்தா. இந்த ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பிரதோஷ மாமா சொல்லுவா அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ சத்தியம். அதெல்லாம் அனுபவிக்கும் போது தான் அந்த சத்தியங்கள்லாம் புரியும். பாடின்னு இருந்தா நான் சொன்னேன் டைம் ஆகிடுத்து வா போகலாம் போகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பாட்டு முடிச்சுட்டு கிளம்பி சார்கிட்ட போனோம். இவ்வளோ நாளாக சார்கிட்ட போயிருக்குமே, அன்னைக்கெல்லாம் கேட்காத கேள்வி அன்னைக்கு போன உடனே ஒரு கேள்வி கேட்டான், நீ பாடுவியோ அப்படின்னா. இப்போ அதை ரிலேட் பண்ணிக்க தெரியுது, ஆனால் அப்போல்லாம் அதை ரிலேட் பண்ணிக்க தெரியல. அப்படின்னா அந்த இடத்துல அது ஃபோட்டோ இல்லை, சார் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னு இப்போ தோன்றுறது. அதனால தான் இவ்வளோ நாளாக கேட்காதவா அன்னைக்கு போன உடனே முதல் கேள்வி நீ பாடுவியோ அப்படின்னார். அது ஒரு சாதாரண கேள்வியாக இல்லை, அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அமைச்சு கொடுத்தாரு சிவன் சார். நான் உடனே முந்திரி கொட்டை மாதிரி அவள் எங்கேயாவது பாடுவேன்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துண்டு, சார் கிரமமாலாம் கற்றுக்கல, நான் சுவாமிக்கு எழுத்தாப்புல பாடுவா சார் அப்படின்னேன். அண்ணே சார் அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவலோகநாதனை பாடு அப்படின்னார். அவர் சொன்னால் எனக்கு பாடமாகலை சார், அது அவ்வளோ வார்த்தைகள்லாம் தெரியாதுன்னார். பாடு, உனக்கு தெரியலன்னா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னார். இப்போ சிவலோகநாதனே பாடு, நன்னா பாடுவா, ரொம்ப நன்னா பாடுவா. சிவலோகநாதனை ரொம்ப பாவத்தோடு பாடுவா, அனுபவிச்சு. சிவலோகநாதனே பாடினா. அப்போ ஒரு ஸ்டான்ஸாக முடிஞ்சோடனே அடுத்தது மறந்து போயிடுத்து, தெரியல. அது வேணும்னே சார் பண்ணியிருக்கார். அப்போ சார் வந்து பாடினார், அற்ப சுகத்தில் திளைத்தோம் ஐயன் திருவடிகளை மறந்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடுது, அவ்வளோதான். அதுக்கு வந்துட்டோம். மறுபடியும் அதே மாதிரி சார்கிட்ட போயிட்டு கேட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு தடவை சங்கர் நேத்ராலயாக்கு அடிக்கடி வருவா எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மாவும் சதாசிவம் மாமாவும். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்திருந்தா. வந்திருக்கும்போது என்கிட்ட மாமா எப்போதுமே சொல்லுவா, மாமா காஃபி அப்படின்னு கேட்பேன். உடனே மாமா ஷுவராமா, கொஞ்சமாக்கு காஃபியில் சர்க்கரை போடாத, எனக்கு சர்க்கரையில் காஃபி போடு அப்படிம்பார். அது எப்போதும் மாமாவோட ஜோக் அது. உடனே சிரிச்சுட்டே மாமாவுக்கு ஒரு காஃபி, அம்மாவுக்கு ஒரு காஃபி கொடுப்பேன். பேஷண்ட் இருக்கும்போது சொன்னார், மாமா
சதாசிவ மாமா, சிவராமா நீ பாக்கியசாலிடா அப்படின்னார். நமக்கு புத்தி என்ன, நம்ம புத்தி அவ்வளோதானே இருக்கும். உடனே ஆமாம் ஆமாம், சங்கரநேத்திராவில் இருக்கிறதுனால உங்களை மாதிரி எல்லா பெரியவாள் கூடலாம் கான்டாக்ட் இருக்கிற பெரிய இருக்குது அப்படின்னு. அதை சொல்லடா. குஞ்சம்மா லோகத்துக்கெல்லாம் பாடின்னு இருக்கா. குஞ்சம்மானா எம்எஸ் சுப்புலட்சுமி, அவர் குஞ்சம்மாம்பார். குஞ்சம்மா லோகத்துக்கெல்லாம் பாடின்னு இருக்கா, உனக்கு சிவன் சார் பாடினாரேடா அப்படின்னார். எனக்கு ஒரே ஆச்சரியமாக எடுத்து என்னன்னு விசாரிச்சோம்னா, சிவன் சார் தரிசனத்துக்கு எம்எஸ் அம்மாவும் சதாசிவ மாமாவும் அப்பப்போ வருவா. அதுமாரி ஒரு தடவை வந்திருக்கும்போது சிவன் சார் சொன்னாரா, அவர் பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் பேச மாட்டா. ஆனால் சிவன் சார் தான் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சிவராமனும் கௌரியும் வந்திருந்தா நான் சிவலோகநாதனை பாடி காமிச்சேன்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை வச்சுட்டு மனசில் வச்சுட்டு சதாசிவ மாமா அப்படி சொன்னா. அதே மாதிரி எம்எஸ் அம்மா வந்து நிறையா தடவை சிவன் சார்கிட்ட பாடுறேன்பா. சார் வந்து நான் சொல்கிறேன் அப்போ பாடலாம் அப்படிம்பார். என்ன ஆச்சரியம் பார். அம்மா பாடுறதுக்காக ராமேஸ்வரத்துலேருந்து காசி வரைக்கும் இருக்கிற சுவாமி தூங்கிட்டு அம்மா பாடினா எழுந்திருக்கணும்னு உட்காந்துருக்கு. சார் வந்து நான் சொல்லும்போது பாடலான்னு சொல்லு. ஒரு தடவை ஜெகதோதாரணா பாட சொன்னா. அம்மா ஜெகதோதாரணா பாடினா. ஜெகதோதாரணான்னு ஆரம்பித்த உடனே சிவன் சார் அப்படியே 2 கையும் தூக்கிண்டு ஜெகதை உத்தாரணம் பண்ண வந்தவனே அப்படின்னாராம். அதே மாதிரி நல்லி செட்டியார் வருவார் சங்கர நேத்ராலயாவுக்கு. அப்போ அவர் ஒரு தடவை என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் பிஆர்ஓ சார் நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி சார். என்னுடைய வீட்டில் சிவன் சார் இருக்காருன்னு பேர், ஆனால் நான் டெய்லி தரிசனம் பண்ணிக்கிறது இல்லை. நீங்கள் டெய்லி தரிசனம் பண்ணுறீங்களே சார், உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார் அப்படின்னார். அன்றைக்கி சார்கிட்ட சாயங்காலம் போயிருந்தோம். ஆஸ் யூஷுவல் சார் அந்த பொடி டப்பாவை அப்படி தட்டின்ட்டு இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னார். எனக்கு ஒரே பெருமை. நான் சொன்னேன், சார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். எம்எஸ் சுப்புலக்ஷ்மி சதாசிவ மாமா வந்தா என்கிட்ட உங்களை பற்றி பேசுகிறா. நல்லி செட்டியார் வந்தார் என்கிட்ட உங்களை பற்றி பேசுகிறார். யார் இதுமாரி பெரிய மனுஷா வந்தாலும் உங்களை பற்றி என்கிட்ட பேசுகிறா சார், எனக்கு பெருமையாக இருக்குது சார் அப்படின்னேன். சார் அப்போ சொன்னார், நீ போக போக புரிஞ்சுப்ப அப்படின்னார். என்ன புரிஞ்சிக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் புரிய வச்சா சார், என்ன மகா கேவலமானவன் நான் அப்படின்னு என்னை திட்டினவாளும் இருக்கா. நீ வந்து உன்னை பெரிய மகான்னு நினச்சுன்றாத. மாமா மாமா ஜி ஜி சார்னு எல்லாரும் உன்னை கூப்பிட்றதுனால நீ உன்னை மகான்னு நினச்சுன்றாத. நீ உன் சென்ஸில் இல்லை. நீ வந்து பெரியவா சிவன் சார் சொன்னபடி அவளை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு அவள் சொன்னபடி வாழறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணவெல்லாம் இருக்கா. எனக்கு அது அப்போ கூட எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சிவராமன்னு நினைக்கும்போது சிவன் சார் ஞாபகம் வருது. எனக்கு அது போதும். இங்கே வேற என்ன வேணும்? ஒரு மகா புருஷரை, ஒரு யுக புருஷரை, ஒரு பெரிய சித்த ஸ்வரூபிய, அப்பேற்பட்ட ஒரு ஈஸ்வரனை, ஒரு பெரிய ஞானியை ஒரு ஜீவன் நினைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதமாக நான் காரணமாக இருக்கேன்னு என்னை திட்டினா கூட திட்டும்போது சிவன் சார் ஞாபகம் வருது அவளுக்கு. அதனால் இந்த ஜென்மா ஒரு நல்ல ஜென்மாவை எனக்கு சிவன் சார் ஆக்கி கொடுத்துருக்கார். எனக்கு தான் சதா சர்வ காலமும் அவருடைய சிந்தனையே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தான் முக்கியம். வேறு எந்த சிந்தனையும் இல்லாத அளவுக்கு அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். காக்கை சிறகினிலே நந்தனாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா.
தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா. உன்னை தீண்டி என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க, என்ன ஒரு கற்பனை பாருங்க. கற்பனை இல்லை, தான் ரியாலிட்டி. லைஃப்பில் எதை பார்த்தாலும் குருநாதருடைய ஞாபகம் வரணும். சார் அப்படி பண்ணி வச்சிருக்கார். ஏன்னா அவர் அதே மாதிரி இறங்கி வந்து பண்ணி வச்சிருக்கார் நமக்காக. ஒரு 50-60 வருஷ காலங்கள் ஒரு டம்ளர் ஜலம் குடிக்காத ஒரு பிரபு, காக்கா சாப்பிட்றத விட குறைச்சலாக சாப்பிடக்கூடிய ஒரு பிரபு, காஃபி பிடிப்பார். சிவன் சாருக்கு காஃபி பிடிக்கும், சிவன் சாருக்கு வெண்பொங்கல் பிடிக்கும், சிவன் சாருக்கு சின்ன வெங்காய வத்தக்குழம்பு பிடிக்கும். இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா? மருந்த சாப்பாடு மாதிரி சாப்பிட்ற இந்த காலத்தில் சாப்பாட்டை மருந்து மாதிரி சாப்பிட்ட ஒரு ஞானி அவர். அவருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே ஒன்றும் கிடையாது. நமக்கு காஃபியை விட முடியாது. காலம்பரை எழுந்த உடனேயே அதனுடைய முகத்தில் முழிக்கணும். காஃபி வேணும், பொங்கல் வேணும், வெங்காய சாம்பார் வேணும். காஃபியை பார்த்த உடனே சிவன் சார் ஞாபகம் வரும். ஏன்னா சிவன் சாருக்கு காஃபி பிடிக்கும். காஃபியை நினைக்கும் போது சிவன் சார் ஞாபகம் வருது. பொங்கலை பார்த்தா சிவன் சார் ஞாபகம் வருது. மெதுபக்கோடா பார்த்தா சிவன் சார் ஞாபகம் வருது. வெங்காயம் பார்த்தா சிவன் சார் ஞாபகம் வருது. இதே மாதிரி நமக்கு பிடித்தமான விஷயங்களெல்லாம் தான் போய் உக்காந்துண்டு அவருடைய கருணை என்னன்னா, நமக்கு நம்ம குருநாதருடைய ஞாபகம் வரணுங்கிறதுக்காக அவர் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதுதான் சத்தியம். நம்ம சாப்பாடு நமக்கெல்லாம் பிடிக்கும், அதனால் சாப்பாட்டில் போய் உட்கார்ந்தார். எதை நினைச்சாலும் குருநாதரை நினைக்கிற மாதிரி, எதை செஞ்சாலும் குருநாதரை நினைக்கிற மாதிரி, என்ன பேசினாலும் அவரை பற்றின சிந்தனை இருக்கிற மாதிரி, தத் சிந்தனம் தத் வச்சனம் தத் அந்யோன்ய பிரபோதனம் தத்பரம். அதை பற்றின சிந்தனை, அதை பற்றின பேச்சு, அதுக்கு சம்பந்தப்பட்டவா கூட பழக 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 அதுவாகவே ஆகிடுவோம்னு நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்கிற மாதிரி, குருநாதரை பற்றின சிந்தனை, குருநாதரை பற்றின பேச்சு, அது சம்பந்தப்பட்ட சத்சங்கத்திலேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா அவளுடையே மர்ஜி ஆகிடணும். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பண்ண பிரபு அவர். பெரிவாளுக்கு நிறையா சிஷ்யா இருக்கா, நிறையா வழிகள் மூலியமாக பெரிவாளை அடையக்கூடியவா இருக்கா. அந்த வழிகள் பேரெல்லாம் நான் சொல்லலை. ஏன்னா சொன்னோம்னா நான் அதில் ஏதோ குறைச்சி சொல்கிற மாதிரி ஆகிடும். நிறையா எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிவன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு வழி, அது மூலியமாக எவன் பெரியவாள்கிட்ட போகிறானோ அவன் யதார்த்தத்தை கற்றுக்கிறான்ங்கிறத சத்தியமாக சொல்ல முடியும். ஹிப்போக்ரஸி இல்லாமல் ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இந்த பறக்காம நிதானத்தில் இருந்துண்டு எல்லாத்தையும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுண்டு, இதுக்கும் நம்முடைய குரு பக்திக்கும் சம்பந்தம் இல்லை. குரு பக்திங்கிறது நம்ம அடைய வேண்டிய ஒரு மீன்ஸ் இல்லை. இட் இஸ் தி மீன்ஸ் அண்ட் தி எண்ட். குருக்கிட்ட பக்தியாக இருக்கிறது தான் அதனுடைய எண்டே. குருக்கிட்ட பக்தியாக இருக்கிறதுனால எதையாவது ஒன்று அடையலாம் அப்படிங்கிறது இல்லை. அடைய வேண்டியதே குரு தான். அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை, நம்பிக்கைன்னு சொன்னோம்னா அது ஒரு இன்ஃபீரியர் வேர்டு, அப்படி அசைக்க முடியாத ஒரு மனோநிலையை கொடுக்குறார் சிவன் சார். ஏன்னா ஒரு தடவை சார்கிட்ட கணபதி சுப்பிரமணியம் கேட்டேன், காரைக்கால் ஆடிட்டர். ஆக்சுவலி சிவன் சார் கேட்டார், ஏப்பா நீ என்கிட்ட இவ்வளோ 2-3 வருஷமாக இருந்தியே, என்ன கற்றுண்ட அப்படின்னு கேட்டா நீ என்னப்பா சொல்லுவ அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்லியிருக்கான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக, சார் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு சார் சொன்னார், யதார்த்தத்தை கற்றுண்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, எந்த குருவாக இருந்தாலும் என்ன சொல்லுவா? ஞானத்தை கற்றுண்டேன்னு சொல்லுவா, ஒழுக்கத்தை கற்றுட்டேன், எது இதோ சொல்லுவா. யோகத்தை கற்றுண்டேன்பா, இல்லைன்னா குண்டலினி யோகம், எது இதுவோ சொல்லுவா. ஒரு குரு ஒன்றும் இல்லை, யதார்த்தத்தை கற்றுண்டேன்னு சொல்லுப்பா அப்படின்னா. உடனே அவன் கேட்டிருக்கான், யதார்த்தமா என்ன சார்?
ஐ லேர்ன் தி ட்ரூத் ஃப்ரம் மை மாஸ்டர் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னார். சத்தியத்தை கற்றுனேன். சத்தியம்னா என்ன? யதார்த்தம். யதார்த்தம்னா என்ன? வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அது நடந்தே தீரும், நடக்கும். அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையை கொடுத்துருக்கார் சிவன் சார். அதனால தான் கௌரிக்கு கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி 5-6 வருஷம் இருந்தால் அப்புறம் ரெக்கரன்ஸ் வந்தது. அவள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டா. ஏன்னா சர்ஜரியில் நாக்கு எடுக்கணும்னு சொன்னால் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சரின்னு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம். அதில் வந்து நிறைய ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் இருந்தது. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டு, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, எல்லா பற்றியும் பார்த்தோம். அதில் வந்து ஷி பிகேம் ஆல் ரைட். எஸ்பெஷலி கோ தெரப்பி மூலிமா, பசு மூத்திரத்தினுடைய தெரப்பி மூலிமா அவளுக்கு ஷி பிகேம் ஆல்மோஸ்ட் ஆல் ரைட். அதுக்கப்புறமா விதி வேறு மாதிரி இருந்தது. நாங்கள் இருந்த கிராமத்தை விட்டு, ஓரிருக்கையை விட்டு வெளியில் வரும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. வெளியில் வந்தது. உடனே அது எரப்ட் ஆகிடுது. அப்போ அவள்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், கண்ணம்மா, இந்த லைஃப்பில் நம்ம அடைய வேண்டியதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம அடைய வேண்டியதுங்கிறது நம்மளுடைய சிவன் சார், நம்ம குருநாதர். அதை நம்ம அடைஞ்சிட்டோம். ஒன்று சிவன் சார் நம்ம கூட இங்கே இருக்கணும், இல்லை நம்ம சிவன் சார் கூட அங்கே இருக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒன்று தானே அப்படின்னேன். உடனே அவன் 2 கையும் எடுத்து கூப்பிட்டுட்டேன். உங்களால் எனக்கு சிவன் சார் கிடைச்சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த லைஃப்பில் நம்ம ஏதோ ஆம்படியாக கொண்டாட்டின்னு இருக்கோம், அவ்வளோதான். எவ்வளோ ஜென்மங்கள், எவ்வளோ இது. ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம கூட சாஸ்வதமாக இருக்க போகிறதுங்கிறது சிவன் சார். அதனால் அவரையே நினச்சின்று, அவர் உனக்கு சொப்பனத்தில் கொடுத்த பத்திரத்தை சொல்லின்னு இருக்கியான்னு கேட்டேன். சொல்லின்னு இருக்கேன்னு சொன்னார். அதையே சொல்லின்று அப்படின்னேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நல்ல ஸ்திதியில் இருக்க, நான் உனக்கு சர்வீஸ் பண்ணுறேன், அதுவும் எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இதில் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நார்மலாக இருந்தா அந்த கேன்சர் வலி அப்படிங்கிறதையே கொடுக்காத அளவுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டா, என்னுடைய டிஸ்டனி ஓவர், நான் கிளம்பின்னு இருக்கேன் அப்படின்னா. நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். சார் எனக்கு சொப்பனத்தில் சொன்னார் அப்படின்னேன். அதுக்கப்புறமா சாருடைய ஜெபம் பண்ணின்னு இருக்கியான்னு கேட்டேன். பண்ணின்னு இருக்கேன்னா. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளிக்கிழமை அபிஜித் முகூர்த்தம், ஒரு விசேஷ ஹோரை, ஏதோ ஒரு ரொம்ப வசதியான ஒரு நட்சத்திரம்னு சொன்னான் அன்றைக்கி வந்து கண்ண மூடினா. உடனே அவள் அக்கா வந்து அவங்க அழுதா. டாக்டர்லாம் கூப்பிட்டா. அவெல்லாம் தட்டி கட்டி பார்த்துட்டு அப்புறம் சொன்னால் இதேமாரி ஆயிடுது அப்படின்னா. உடனே அவள் அக்கா அழுதுண்டே என்கிட்ட சொன்னான், ஜி நீங்கள் கூப்பிடுங்கோ ஜி, நீங்கள் கூப்பிட்டா பாப்பு, அவாத்தில் பாப்புன்னு கூப்பிடுவா, பாப்பு கேப்பாஜி நீங்கள் கூப்பிடுங்கோஜி அப்படின்னா. நான் கிட்டக்க போய் அவள் காதில், கண்ணம்மா ஏன் காலை மடித்து வச்சுட்டு இருக்க, காலை நீட்டிக்கோ அப்படின்னேன். சடக்குன்னு இந்த கால் மட்டும் அப்படி நீண்டுது. ஸோ ஒரு அமானுஷமான ஒரு விஷயத்தை சிவன் சார் நடத்தி காமிச்சார். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அது முடிஞ்சிருது. உடனே நான் ஆற்றுக்கு வந்தேன். உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இதேமாரி அம்மா வந்து எப்போ வாடா நான் போய் பார்க்கணும் அவளை அப்படின்னேன். அதெல்லாம் வேண்டாமா, அவளே உங்களை பார்க்க வரா அப்படின்னேன். அம்மாவுக்கு புரியலை. அப்புறமா சொன்னேன். அப்புறம் காரியங்கள்லாம் நல்லபடியாக ஆச்சு, எல்லாம் முடிஞ்சுது. இதில் என்ன விசேஷம்னா, அவள்கிட்ட கேட்கும்போது நான் ஒரு தடவை கேட்டேன், படுத்துட்டு இருக்கும்போது, கடைசி நாளைக்கு முதல் நாள், உனக்கு மரண பயம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். மரண பயமே இல்லை, உடம்பால் நானும் மனசால் நீங்களும் நம்ம கர்மாவை அனுபவிக்கணும்னு இருக்குது, அதை நம்ம அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா காரியங்கள்லாம் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சுது. சிவன் சார் எனிப்பிடிகள் மாந்தர்களில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கார். மரணத்தை வரவேற்பது என்பது வேதாந்த பக்குவங்களில் ஒரு சிறிய பக்குவமாகும் அப்படின்னு எழுதியிருக்கார். அவன் மரணத்தை வரவேற்றாளா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் அந்த மரண பயம் ஓரளவுக்கு இல்லாமல் தான் இருந்தா, உண்மை அது. அந்த அளவுக்கு சார் ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது ஒன்று.
இன்னொன்று தனக்கு ரொம்ப வேணுங்கிறவ, நாங்கள் 2 பேரும் எப்படி அந்யோன்யமாக இருந்தோம்ங்கிறது ஓரளவுக்கு உலகத்துக்கு தெரியும். ஆசையாக தான் இருந்தோம் 2 பேரும். அப்படிப்பட்ட தனக்கு வேணுங்கிறவா ஒரு பெரிய ஏற்பட்டால் அதை யதார்த்தத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இருப்பதுங்க என்பது வேதாந்த பக்குவங்களில் ஒரு பக்குவம் அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்கார். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்குமே அந்த பக்குவத்தை சிவன் சார் கொடுத்தார். குருநாதர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால், விதியை மாற்றுறதுக்காக வரலேன்னு நான் நினைக்கிறேன். விதியை மாற்ற வைக்க வல்லவர் துறவி அப்படின்னு சிவன் சார் எழுதியிருக்கார். ஆனால் அதுவே அவளுடைய வேலை இல்லை. யதார்த்தத்தை ஏற்றுக்கிற பக்குவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரபு தான் குரு. அந்த அனுகிரகம் எங்கள் 2 பேருக்கும் பண்ணியிருக்கார். அதனால தான் இதே மாதிரியே ஒரு பெரிய வாழ்க்கையில் கஷ்டம்னு நஷ்டம் ஏற்பட்ட போது கூட அதனால் வாழ்க்கை சிந்தனைகளோ செயல்களோ சிதைந்து போடாமல் ஒரு டைரக்ஷன் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட, அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கர நேத்ராலய வேலையெல்லாம் விட்டுட்டோம். 2 பேருமே வேலையெல்லாம் விட்டுட்டோம். நம்ம வந்து ஒரு பிராமணன் மாதிரி வாழணும் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணி அதேமாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வைதிக கர்மாக்கள் எல்லாம் நிறுத்திட்டு மினிமமாக சந்தியாவந்தனம் அதெல்லாம் வண்டி பண்ணிட்டு வாழ்க்கையை வந்து இதேமாரி எப்படி ஒரு காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணாவை எழுதுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாரோ தாக்கூர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அதுமாரி சிவன் சார் இந்த வீடியோ எக்ஸ்பீரியன்சஸ் அது மூலியமாக என்னை வந்து ஒரு உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சிந்தனை பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கார். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து உலகம் ஃபுல்லாக நிறையா ஸ்டேட்ஸுக்கு சுற்றினோம், நிறையா ஜனங்களை பார்த்தோம். லண்டன்லேருந்து பேசுகிறா, துபாயிலேருந்து பேசுகிறா, பஹ்ரைன்லேருந்து பேசுகிறா, மஸ்கட்லேருந்து பேசுகிறா, அபுதாபிலேருந்து பேசுகிறா, சவுதி அரேபியாவிலேருந்து பேசுகிறா, நியூசிலாண்ட்லேருந்து பேசுகிறா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறா, கானாலேருந்து பேசுகிறா. இது மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற பல டிவோட்டிஸ் இன்றைக்கி சந்தோஷப்பட்டு அந்த வீடியோ எக்ஸ்பீரியன்சஸ் மூலயமா ஒரு பெரிய ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் அவளுக்கு ஒரு அனுகிரகத்தை பெரிவாளும் சிவன் சாரும் வழங்கியிருக்கா. இன்றைக்கி நிறையா பேர் சிவன் சாரை பற்றி தெரிஞ்சிருக்கு. எந்தெந்த தேசங்கள் இல்லாமல் சிவன் சாருடைய ஃபோட்டோவை வச்சுண்டு அவருக்கு காஃபி நைவேத்தியம் பண்ணுறா, பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறா. இதேமாரி ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை அந்த பிரபு நமக்கு கொடுத்துருக்காரு. வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? ஏன்னா நான் சார்கிட்ட ஒரு தடவை மனசால நினச்சிட்டேன், எனக்குன்னு ஒன்றும் குடும்பம் கிடையாது, வேணுங்கிற ஆசையும் கிடையாது, ஏன்னா எங்களுக்கு குழந்தைகள் ஒன்றும் கிடையாது. அதுவும் ஒரு தடவை கேட்டா சிவன் சார்கிட்ட போய், கௌரி சரி கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் எடுத்த குழந்தைகள் இல்லை சார், அதெல்லாம் தெய்வ சமாச்சாரம் அப்படின்னார் சார். அதே மாதிரி ஒரு தடவை ஏணிப்படியில் மாந்திரங்களில் கையெழுத்து போட்டு தர சொன்னேன். எனக்கு ஒரே பக்குன்னு, என்னடா இது இப்போ கையெழுத்து போட்டு தர சொல்கிறாளே, ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதெல்லாமே நல்ல விஷயமாக முடிஞ்சுது. சார் வந்து பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. கேட்டது கையெழுத்து போட்டது சிவன் சார், பேசுகிறது என்கிட்ட. என்ன கேட்டார், உனக்கு பெஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ்னால் என்ன தெரியுமா அப்படின்னார். நல்ல பிளெஸ்ஸிங் எனக்கு வேறு ஒன்றும் தெரியலையே சார் அப்படின்னேன். அனாயாசேன மரணம் அப்படின்னார் கையை வச்சுட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது, அவள் கேட்டால் கூட அவள்கிட்ட அந்த வார்த்தையை பற்றி பேசலை. ஏன்னா சின்ன வயசில் 40 வயசுக்குள்ளேயே அவள் செத்து போயிட்டான். 40 வயசு இருக்குமா இல்லை 45 வயசா, சம்திங் லைக் தட். எனக்கு வந்து அப்போ 51 வயசு, அவளுக்கு 45 வயசு. 45 வயசு 45-46 வயசில் செத்து போயிட்டான். அதனால் அந்த விஷயத்தை பற்றி அவள்கிட்ட அதை சொல்லாமல் என்கிட்ட சொன்னாருங்கிறது இப்போ புரியுறது.
கையெழுத்து போட்டு. அதனால தான் நான் கவலைப்படுறதில்ல. சார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கார் பெஸ்ட் பிளெஸிங்ஸ்னு, நமக்கு என்னடா கவலை. சார் வந்து கூட அழிச்சின்னு போவார் அப்படின்னு. அதேமாரி குடும்பம் அதேமாரிலாம் இல்லாமல் இருக்கும்போது நினச்சிப்பேன், ஒரு குடும்பம் அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு பாண்டிங், அது ஒரு ஈஸ்வரார்ப்பணமாக இருக்கணும். அதுலேயும் அப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதிசயமாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்தா, அடிக்கடி பேசுவா, நிறையா பேசிகிட்டு இருந்தா. அமெரிக்காவில் இருக்கேன், ஆர்த்தின்னு பேர் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாளில் அந்த குடும்பம்ங்கிறது அது ஒரு குடும்பம் அப்படின்னு இல்லாமல் பரமேஸ்வரனை பற்றி சொல்லுவா. பரமேஸ்வரனுக்கு உலகம் ஃபுல்லாக கோவில் இருந்தாலும் உத்தரகோசமங்கை தான் அவருடைய ஊர் அப்படின்னு சொல்லுவாள். பரமேஸ்வரனுக்கு எல்லாமே குடும்பம், ஆனால் எல்லாமே ஊர், எல்லா கோவிலும் அவர் இருக்கிற கோவில், ஆனால் உத்தரகோசமங்கை அவருடைய சொந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். கேள்விப்பட்டிருக்கேன். அதேமாரி உலகம் ஃபுல்லாக எனக்கு குடும்பம்னு இருந்தாலும் ஆர்த்தி சூரி குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு ஆச்சு. அமெரிக்காவுக்கு வந்து 4-5 மாதமாக அவாத்தில் தான் தங்கிட்டு இருந்தேன். இப்போ அவான்னு சொன்னாலே எனக்கே கூச்சமாக இருக்குது. ஏன்னா இட் இஸ் மோர் தேன் மை ஹவுஸ் தேன் தேர் ஹவுஸ். ஏன்னா நான் தான் இங்கே வைக்கிறது சட்டம், நான் சொல்கிறது தான் எல்லாம் நடக்கிறது. குழந்தைகள் எல்லாம் 24 மணி நேரமும் என் கூட தான் ஈசின்ட்டு இருக்குது. அதனால் இது என்னுடைய ஆங்கிறது என்ன சிவன் சாரான் தான் இல்லை பெரியவா. ஸோ சாராத்தில் பெரியவா ஆற்றுல அவளும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அமைச்சு கொடுத்தா. அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு நாளைக்கு பேசின்னு இருக்கும்பொழுது அமெரிக்காவில் எல்லாருக்கும் மடம் வந்திருக்கு, ஆசிரமம் வந்திருக்கு, மிஷன்ஸ், எல்லா மிஷன்ஸும் இருக்குது அமெரிக்கா ஃபுல்லாக. நம்ம காஞ்சி மடத்துக்கு மட்டும், நம்ம பெரியவாளுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்துகிட்டே இருந்தது. ஏதோ டெய்லி பேசும்போது ஒரு பேச்சு வந்தது, நமக்கு தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நம்ம மடத்துக்கு எனக்கு எப்போதுமே நம்ம மடத்து மேலே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியால் பிரத்யக்ஷமாக சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தன் கையால் அபிஷேக ஆராதனைகள் பண்ணி அதுக்கப்புறமா கொடுத்தது பிரம்மதேசத்துலேருந்து வந்த பெரியவாள்கிட்ட. அதுலேருந்து அப்படியே வரிசையாக அவிச்சின்னமாக 70வது ஆச்சாரியால் வரைக்கும் வந்துட்டுருக்கு. அதேமாரி ஆச்சாரியால் பிறந்தது காலடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். ஏன்னா காலடியில் பிறந்திருக்க முடியாது, ஏன்னா காலடி வந்து அவளுடைய அப்பா ஊர். இந்த காலத்திலேயே பிரசவம்னா அம்மா ஊருக்கு போகிறா. அப்படி இருக்கும்பொழுது அந்த காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி அவள் எப்படி அப்பா ஊர்லையா பிரசவம் பார்த்துருப்பா. அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். இப்போ கூட அந்த வீட்டை வந்து சின்மியா மிஷினோ யாரோ ஒருத்தர் எடுத்து அதை பாதுகாத்து வச்சுட்டு இருக்கா. காலடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஆச்சாரியால் பிறந்திருக்கா. ஆனால் அவள் அம்மா ஊர், அவள் அம்மா இருந்தது, அவள் அம்மா சித்தியானது, அவள் அப்பா இருந்தது, ஆச்சாரியால் 5 வயசு வரைக்கும் வளர்ந்தது. அவள் அப்பா இருக்கும்போது அவருக்கு உபநயனமாகி உபநயனம் பண்ணது எல்லாமே அந்த இடம் தான், காலடி. அது க்ஷேத்திரத்தில் அது ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம மடத்தை சேர்ந்த நடுக்காவேரி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்ங்கிறவர் தான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சவர். அதனால் காலடியில் அவர் வளர்ந்திருந்தாலும், அவர் உலகம் இந்த பாரத தேசம் முழுதா நேபாள் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றியிருந்தாலும், கைலாசத்துலேருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சலிங்கங்களை பல இடங்களில் வச்சு, சிதம்பரத்துலேயும் காஞ்சிபுரத்துலேயும் ஒரு லிங்கத்தை வச்சு யோகலிங்கத்தை அவர் பூஜை பண்ணியிருந்து, அந்த விஷயங்கள்லாம் நடந்து, சர்வஜ்ய பீடம் காஞ்சிபுரத்தில் ஏறி இருந்து, அப்போ வந்து காஷ்மீரம், காசி, காஞ்சி இது 3 தான் படிப்பில் ரொம்ப வசதியாக இருந்த இடம். அதில் காஞ்சி ரொம்ப பெரிய தலை சிறந்த இடம், கடிகாஸ்தானம். அதில் அவள் சர்வஜ்ய பீடம் ஏறி இருந்து எல்லாம் இருந்தாலும் ரொம்ப விசேஷமானது, அவள் இந்த உடம்பை விட்டுட்டு போனது காஞ்சிபுரத்தில். இந்த மகாபரிவா அவள் சொல்லியிருக்கா வாயால். அதுக்கு மேலே அதுக்கு சத்தியப்பிரமாணமே தேவை கிடையாது எதுக்கும். அவ்வளோ சத்தியான ஒரு பாரம்பரியம். அதனால் எனக்கு அதில் ஒரு பயங்கரமான ஒரு
அட்டாச்மெண்ட். அது மட்டும் இல்லை, சிவன் சார் எழுதியிருக்கார், ஏணிப்படியல் மாந்தர்களை படித்தா தெரியும். ஆதிசங்கரர் கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த சந்திரமௌலீஸ்வரரை தினசரி பூஜை செய்யும் பணியை ஏற்றார். அதாவது காஞ்சி காமகோடி பீடத்தின் பீடாதிபதியாக ஆனார். அதாவது ஆதிசங்கரர் கைலாசத்திலிருந்து கொண்டு வந்த சந்திரமௌலீஸ்வரர் என்ற ஸ்படிகலிங்கத்தை அன்றாடம் பூஜை செய்யும் பணியை ஏற்றார் அப்படின்னு எழுதியிருக்கார். அதனால் பிரத்யட்சமாக மகா ஞானி, பரமஞானி அவர் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த மடம், அதில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் எனக்கு. அதனால் அமெரிக்காவில் பெரியவாளுக்கு ஒரு கோயில் வரணும், நம்ம மடத்துக்கு ஒரு இடம் வரணும் அப்படின்னு ஒரு வெறி வந்தது. அப்போ ஆர்த்தி ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் நம்ம கட்டலாமே அப்படின்னா. அந்த சொன்ன ஹோரை, சொன்ன நேரம், சொன்ன முகூர்த்தம் 33 கோடி தேவதைகளும் இருந்துட்டு அஸ்து அஸ்து சொல்லியிருக்கா. அது சத்தியம். அது இல்லைன்னா எல்லார மாதிரியும் அமெரிக்காவில் ஏதோ ஒரு பொழப்பை தேடிண்டு ஒரு ஜிசி, அதாவது என்ன க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின்னு இருந்து, அது கிடச்ச அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்குள்ளே ஏதாவது சிட்டிசன்ஷிப் கிடைக்குமான்னு பார்த்துண்டு, ஏதோ குழந்தைகளை பெற்றுண்டு ஒரு வீடை கட்டிண்டு ஒரு காரை வாங்கிட்டு அப்படியே மார்க்ரேஜ் பண்ணிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு 21 நாள் பரையில் ஒரு 7 நாளைக்கு நம்ம 7 நாளைக்கு வேட்டான், 7 நாளைக்கு மொட்டை அடிக்கிறது, அது இதுன்னு ஓடிண்டு அலைஞ்சிட்டு கடைசி 2 நாளைக்கு பேக்கிங்கை பண்ணிட்டு எல்லாத்தையும் திட்ட வாங்கிட்டு வந்தால் எட்டி கூட பார்க்கல அப்படின்னு 4 பேர் திட்டுவா, எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்பி ஓடி வந்துண்டு திரும்பி அமெரிக்காவில் விழுந்துண்டு அது ஒரு ஜெட்லாக் மகோத்சவத்தை கொண்டாடிட்டு வாழ்க்கையில் ஓடின்னு இருக்கிற எல்லா ஜனங்களை மாதிரியும் வந்த ஒரு குடும்பத்தை பெரியவா செலக்ட் பண்ணி, உலகத்துக்கே தெரியாத ஒரு குடும்பம், பெரிய பேக்ரவுண்டு ஒன்றும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பெரியவா அப்படி தானே செலக்ட் பண்ணுவா. வேதபுரி மாமா வச்சு எவ்வளோ காரியம் பெரியவா பண்ணியிருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பெரியவா ஈஸ்வரனுக்கு என்ன அகமதாபாடு இல்லைன்னா கெல்லாகில் படித்த எம்பிஏவா வேணும் தான் காரியத்தை செய்கிறதுக்கு? ஒரு துரும்பு போகாதா? அதுலேருந்தே தெரியறது இந்த காரியம் மனசில் பட்டு இதில் பண்ணணும்னு ஆரம்பித்து ஆசைப்பட்டு இந்த காரியம் நடக்கிறது அப்படின்னா இது ஈஸ்வர இச்சை அப்படிங்கிறது புரிஞ்சிக்கலைன்னா அது முட்டாள்கள் அப்படின்னு அர்த்தம். ஒன்று ஏன்னா இது என்ன சாதாரணமாக செய்யக்கூடிய காரியமா? சாதாரண ஆட்களால் செய்யக்கூடிய காரியமா? ஒரு அசாதாரண காரியம் ஒரு சாதாரண மனுஷனால் நடக்கிறதுனாலே அது ஈஸ்வர இச்சை இல்லையா? அதுலேருந்து என் பைத்தியம் எனக்கு தலைக்குள்ளே இறங்கிடுத்து. யாரை பார்த்தாலும் அமெரிக்கான்னு சொன்னானே அவள் என்னமோ சொல்லுவாள், ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் அங்கே இங்கேம்பா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் நேபாள் கூட போனது கிடையாது. யார் அமெரிக்கானாலும் உடனே நான் என்ன சொல்லுவேன், அமெரிக்காவில் பெரியவாள் கோயில் வருது, நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கோங்க அப்படின்னு. சார்கிட்ட இருக்கும்போது நான் பொதுவாக பேசவே மாட்டேன். இவர் தான் எதாவது பேசிகிட்டே இருப்பேன். சார் எதாவது சொன்னாலும் எனக்கு காதில் விழாது. எனக்கு அவர் மெதுவாக பேசுவார். என்ன 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 அவள்கிட்ட கேட்பேன், அப்புறம் சொல்கிறேன்பா. சில சமயம் இன்ட்ராக்ஷன்ஸில் சில ஞாபகங்கள் இருக்குது. ஒரு தடவை சார்கிட்ட கேட்டேன், சார் நான் கிரமமாலாம் பூஜை பண்ணல, ஏதோ சாரை நினச்சிட்டு பண்ணுறேன் அப்படின்னு. டக்குன்னு எடுத்துன்னு சொன்னேன், சார்னா சும்மாவா? அப்படியே பண்ணு அப்படின்னா. பஞ்சாயன பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சார் விக்கிரகம் வந்தப்புறமா சார் விக்கிரகத்தை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். தீட்சிதர் ஒருத்தர் பூஜையை பார்த்துட்டு மடத்து பூஜை மாதிரியே இருக்குது அப்படின்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த தடவை அமெரிக்காவில் ஒரு 6 ஸ்டேட்டுக்கு பெரியவா பாதுகா யாத்திரை அது போயிருந்தோம். அப்போ பெரியவா பாதுகையை பெரியவாளுடைய விக்கிரகத்தையும் வச்சுன்னு பூஜை பண்ணும்போது ஒரு திருப்தி எனக்கும் இருந்தது, அட்டன் பண்ணவாளுக்கு இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஒரு நன்னா அமைஞ்சிருந்தது. அப்போ சாரை தான் நினச்சிப்பேன், சார் உங்களை நினச்சின்னு நான் பூஜை பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா மந்திர தந்திர யந்திரம் இது எல்லாத்த விட குரு கிருப்பை இருந்துடுத்து அப்படின்னா உலகத்தில் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வேறு எது இருந்தாலும் குரு கிருப்பை இல்லைன்னா தத்தத் கிம் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பதிய வச்சுட்டார் சார். அதனால் ரொம்ப ஆனந்தமான ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார். சார்னா சும்மாவா அப்படின்னு. பரம பத
வணங்க கரங்கள் அழி